السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اتبعوا ما أنزل إليكم من ربكم ولا تتبعوا من دونه أولياء قليلا ما تذكرون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் இருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே ஈமானின் பலவீனங்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடராக அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு செய்திருக்கக்கூடிய உபதேசங்களை நாம் அறிந்து வருகின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், ஈமான் என்று சொன்னாலே அது எப்போதும் ஒரே படித்தரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஈமான் கொண்டவர்களை அழைக்கும் பொழுது நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் என்று ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய நோக்கமே, காலையில் ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய இரையச்சம் என்பது மாலையில் இருப்பதில்லை. மாலையில் இருந்த ஒரு இரையச்சம் என்பது காலையில் இருப்பதில்லை. இது காலநிலைக்கேற்ப மனிதனுடைய இந்த உலக வாழ்விலே அது ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும். இதை இன்று நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருப்பதை பார்த்து நாம் ஆச்சரியப்படும் பொழுது நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்த சம்பவங்கள் ஆறுதல் அளிக்கின்றன. எவ்வாறு இறை தூதர்களுடைய விஷயங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்ததோ. நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா, எந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமங்களும் இறைவனின் புறத்திலிருந்து சோதனையும் அங்க இருக்கக்கூடிய மக்களால் இருக்கக்கூடிய இடர்பாடுகளும் இருந்ததோ, அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய அந்த வசனங்களை பார்த்தால், இதற்கு முன்னால் வாழ்ந்த தூதர்களுக்கு இதைவிட கடுமையான சோதனைகள் ஏற்பட்டு அதில் அவர்கள் வெற்றி பெற்றதை அல்லாஹ் அந்த வசனங்களின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்தி இருப்பான். இது உங்களுக்கு பெரும்பாலும் குர்ஆனை நாம் நேரடியாக படிக்கும் பொழுது அது புரியாது. அப்ப குர்ஆன் புரியாது என்ற அர்த்தம் கிடையாது. ஒரு சில வசனங்கள் இறங்கியது முன்பின்னாக இருக்கும். குர்ஆன்ல வேற வேற அத்தியாயங்கள் அது இடம்பெற்றிருக்கும். அப்போ குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கி அருளப்பட்டதற்கான காரணங்கள் என்று சில புத்தகங்கள் அறிஞர்கள் தொகுத்து வைத்திருக்கின்றார்கள். ஒரு வசனம் இறங்குனுச்சுன்னா ஏன் இறங்குனுச்சு, எப்போ இறங்குனுச்சு, எதற்கு காரணம் என்ன, அப்போ சபபுல் நுசூல், இறக்கி அருளப்பட்ட காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பள்ளத்தாக்குல இருந்தாங்களே, அந்த நேரத்துலதான் சூரா யூசுஃபை அல்லாஹ் தஆலா இறக்கி என்ன செய்கிறான் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கின்றான். நீங்கள் எங்களுடைய தூதராக இருக்கின்றீர்கள், இந்த ஊர் முழுவதும் உங்களை விலக்கி வைக்கிறது, பிரச்சனை இல்லை, இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, சொந்த சகோதரர்களாலே கொலை செய்ய திட்டமிடப்பட்டார்கள், கிணற்றிலே தூக்கி வீசி எறியப்பட்டார்கள், வேறொரு ஊருக்கு அடிமையாக விற்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்கள், மிக சிறந்த ஒரு நிலையை அடைந்தார்கள் என்ற அந்த ஒரு எல்லா வசனங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். சூரா யூசுஃபை பொறுத்த வரைக்கும் அந்த முழுமையா அந்த சாராம்சத்தை இறக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்கின்றான், மன உறுதியை கொடுக்கின்றான். இப்படி மூமின்களாக இருக்கக்கூடிய நமக்கு இன்று ஏற்படக்கூடிய ஒரு சில சலனங்கள், ஒரு சில சந்தேகங்கள் வரும் பொழுது இதே மாதிரியான சலனங்கள் சம்பவங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்த சஹாபாக்களுக்கு ஏற்பட்டுச்சு இல்லையா. அவங்களும் நம்மள ஒரு கேட்டகரி தானே, மனிதர்கள் என்ற அடிப்படையில, இறை தூதர்கள் அவங்க ஒரு கேட்டகரி. அப்ப மூமின்கள் என்ற அடிப்படையில அந்த சஹாபாக்களுக்கு என்ன செய்தது, கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு நாம் இருக்கும் பொழுது எங்களுடைய ஈமான் நிறைவாக இருப்பதா நாம எங்களுக்கு தோணுகின்றது. நல்ல முறையில நம்ம இபாதத்து செய்யணும், நல்ல காரியங்கள் செய்யணும், தீய காரியங்கள்ல இருந்து நம்மளை நாம் தடுத்துக் கொள்ளணும், நல்ல முறையில இருக்கணும்னு தான் நமக்கு இந்த நியத்து செயல்பாடு எல்லாமே இருக்குது. எப்போ உங்களோட இருக்கும்போது, உங்களை விட்டு போனா
அது அப்படியே குறையிற மாதிரி எங்களுக்கு தோணுது, ஃபீலிங் ஆகுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவங்க ஒளிவு மறைவு இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளை சொல்லி அதற்கான வழிகாட்டுதலை கேட்டு பெற்றார்கள். மூமின்களான ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். இதற்குத்தான் தூதர் அனுப்பப்பட்டாங்க. வை அல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்ம வை அல்லிமுக்கும் ஆலம் தக்கூலு தஅலமுன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர்களை அனுப்பிய நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்த தூதர் உங்களுக்கு எங்களுடைய வேதத்தை ஓதி காட்டுவார், அதற்குரிய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லுவார், இன்னும் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை எல்லாம் அவருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது, நாங்க அவருக்கு கத்துக் கொடுத்து அவர் உங்களுக்கு புரிய வைப்பார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ விஷயங்களை புரிய வச்சிருப்பாங்க. அப்படி புரிய வைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது சஹாபாக்களுக்கு அதை பதில் தெரிஞ்சாலும் சொல்லுவாங்க. நீங்களா ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எங்களுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிந்தவர்கள் என்றெல்லாம் சஹாபாக்கள் பதில் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் ஹிக்மத்தான விஷயங்கள், அந்த ஹதீஸை நீங்க படிச்சீங்கன்னா அது ஒரு ஹிக்மத்தான ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த ஹிக்மத்தான அந்த விஷயத்தை அதற்கு முன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்தவராக இருக்க மாட்டார். அவங்களுக்கு தெரியாது. எப்படி தெரியும்? அங்க எந்த ஊர்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தாங்களோ அதே ஊர்ல தான் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேருடைய ஒரு மனிதனுடைய அறிவு எப்படி இருக்கும்? ராஜஸ்தான்ல ரெண்டு சகோதரர்கள் ராஜஸ்தான்ல இருந்து வர்றாங்க. அந்த ரெண்டு பேருடைய அறிவு எப்படி இருக்கும்னு கேட்டா, அந்த ராஜஸ்தான்ல எந்த அளவிற்கு அந்த மக்களிடத்திலே அறிவு இருக்கின்றதோ, கல்வி இருக்கின்றதோ, அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அறிவு இருக்கும். அதை விட்டுட்டு நாசால நடக்கக்கூடிய விஷயத்த சொல்ற மாதிரியானது நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்ப அதே ராஜஸ்தான்ல பிறந்த ஒருத்தர் அமெரிக்காவில் வாழ்ந்து இருக்கிறார் 10 வருஷமா. அப்ப அவருக்கு இவருக்கும் பேச்சுல பாத்தீங்கன்னு சொன்னா, விஞ்ஞானத்திலேயா இருக்கட்டும், இன்ன பிற விஷயங்களாக இருக்கட்டும், அது ஒரு மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் போகாதவங்க, மக்காவிலே பிறந்து மக்காவிலே வாழ்ந்து சும்மா வியாபாரத்துக்கு வேணா அந்த அக்கம் பக்கத்துல போயிருப்பாங்களே தவிர வேறு பல நாடுகளை எல்லாம் சுற்றியவர்கள் அல்ல. அப்ப அவர்களுக்கு மட்டும் எங்கிருந்து அந்த ஹிக்மத் வருகின்றது? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்றது. அதனால தான் உலமாக்கள் ஹதீஸ் என்று சொன்னால் அதுவும் வஹிதான் என்று உறுதியாக சொல்லுவதற்கு காரணம், ஒரு சிலர் அப்படி மேலோட்டமா பார்ப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் விருப்பத்திற்கு சொன்னது ஹதீஸ், அல்லாஹ் தஆலா இறக்கி அருளது குர்ஆன் தப்பு. இப்படி சொன்னா நம்ம என்ன செய்து விடுவோம்? முற்றிலுமாக அல்லாஹ்வுடைய வஹியை மறுத்தவர்களாக ஆகி விடுவோம். குர்ஆனுடைய ஆயத்து எந்த அளவிற்கு வஹியோ அதே போல ஹதீஸ்களும் வஹிதான். இரண்டுமே அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் வருகின்றது. அல்லாஹ் கூறாத ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக கூற மாட்டார்கள். கூறினால் அல்லாஹ் போய் திருத்தி கொடுத்துருவான், அல்லது அவங்களே ஒத்துக்குவாங்க. இது ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய விஷயம் தான். இது டெய்லி நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 10 வாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா போயிடும், எது ஆயத்துன்னு தெரியல, எது ஹதீஸ்னு புரியல, அப்படி பிரச்சனை இருந்துச்சுன்னா நிச்சயமா கிடையாது. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில இடங்கள்ல தான் அந்த பிரச்சனைகள் இருந்தது. ஆகவே எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில சந்தேகங்கள் வரும் பொழுதும் அவருடைய மனதிற்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையிலும் அதற்கு முன்னால் வாழ்ந்த தூதர்களுடைய விஷயங்களை எடுத்து கூறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாதங்களை உறுதிப்படுத்தினானோ, அப்படி நமக்கு ஈமான் விஷயமாக ஒரு சந்தேகம் வருது. நம்ம இடத்துல ஈமான் பலவீனமா இருக்குது, நம்ம ஃபீல் பண்றோம், காலையில இருந்த மாதிரி மத்தியானம் இல்லையே, மத்தியானம் இருந்த மாதிரி சாயந்தரம் இல்லையேன்னு சொன்னா, இதுதான் ஈமானின் அளவுகோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உதாரணத்திற்கு ஒரு மருத்துவ உண்மையை இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்கும்போது விளங்குறதுக்காக ஒரு சின்ன ஒரு உதாரணம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சுகர் இல்லாதவங்களே இல்லைங்கிற அளவு இருக்கு. அது சர்வசாதாரணமாக இருக்குது. அது ஒரு மாயை, அது வேற பிரச்சனை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? ஒரே நேரத்துல நம்முடைய ஒரு விரல்ல எடுத்து பாக்குறோம், சுகர் செக் பண்ற மிஷின்ல ஒரு நம்பரை காட்டுது, இன்னொரு விரல்ல பாக்குறோம் வேற நம்பரை காட்டுது, இன்னொரு இடத்துல பாக்குறோம் வேற நம்பரை காட்டுதுன்னு சொன்னா இது பொய்யா என்று கேட்டால் இதுதான் உண்மை. மனிதனுடைய உடல்ல குளுக்கோஸுடைய அளவு என்பது இந்த நொடி இருந்தது, அடுத்த நொடி இருக்காது. இந்த அறிவியல் உண்மை தெரியாதவர்கள் அந்த மெஷின் சரியில்லைன்னு நினைப்பாங்க. இப்படிதான் இருக்கணும். எல்லா இடத்துலயும் ஒரே அளவுல சுகர் இருக்குன்னா அது டெட் பாடி. உயிரோடு இருக்கக்கூடிய உடல் அப்படி இருக்காது. அசைவு இருக்கக்கூடிய பகுதியில் உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய கலோரி பர்ன் ஆகி அங்க உங்களுக்கு கட்டுக்கோப்பா இருக்கும். அசைவு இல்லாத ஒரு நல்லா நீங்க தூங்கிட்டு இருக்கும், உங்களுடைய காலுடைய பாகத்துல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா சுகர் அதிகமா இருக்கும். ஏன்னா தூங்கும்போது ரத்த ஓட்டம் போகாது. இப்படி மனிதனுடைய ஈமான் என்பது கரெக்டா இருந்தாதான் ஈமான் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். கரெக்டா இல்லாததான் ஈமான்ங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாறி மாறி வருது பாருங்க. இப்ப தொழுகையில போய் நான் நிக்கிறேன், யார சொல்லலாம், அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுறேன், என்னென்னமோ எண்ணங்கள் எனக்கு ஏற்படுதுங்கிறாங்க. உன்னிடத்தில் ஈமான் இருக்குதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னிடத்தில் ஈமான் இருக்கின்றது. 3 மணி நேரம் போய் ஒரு தவறான ஒரு திரைப்படத்தை பார்க்கிறான், அவனுக்கு வேறு சிந்தனைகள் வருவதில்லை. 3 நிமிஷம் தொழக்கூடிய 2 ரக்கத்துல சந்தேகம் வருதுன்னா பாருங்க. சுப்ஹானல்லாஹ். 2, 3, 4 இதுக்கு மேல நம்ம என்ன தொழுகிறோம்? இதுக்கு மேல எங்கெங்க தொழுகிறோம்? 8 ரக்காத் 10 ரக்காத் ஒரேடியா தொழுகிறோம் இல்லையே. அதிகபட்சமா 4 ரக்காத் தொழுகிறோம். அதுலயே 3ஆ 4ஆங்கிற ஒரு சந்தேகத்தை ஷைத்தான் எழுப்புகிறான் என்று சொன்னால்
உங்களிடத்தில் ஈமான் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஷைத்தான் அதை கெடுக்க முயல்கின்றான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எந்தெந்த எண்ணங்கள் எல்லாம் அவங்களுக்கு மத்த நேரத்துல இல்லையோ அதெல்லாம் தொழுகையில வந்துடும். உடனே அவங்க பயந்துருவாங்க, நம்ம இடத்துல ஈமான் இல்ல, நம்ம இடத்துல ஈமான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறது, அதனாலதான் இந்த சிந்தனை ஏற்படுகிறதுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைங்கிறாங்க. ஈமான் இருக்கிறதுனாலதான் அதை குலைக்க ஷைத்தான் முற்படுகின்றான். ஆகவே ஒரு சஹாபி சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதிலாக சொன்னார்கள், உன்னிடத்தில் ஈமான் இருக்கின்றது, அதை கலைக்க ஷைத்தான் முற்படுகின்றான் என்று சொல்லி அதற்குரிய காரண காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஈமானுடைய பலவீனங்கள் என்பது ஒரு சில அடையாளங்களின் மூலம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் அல்லாஹ்வின் தூதரின் புறத்திலிருந்தும் நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கின்றது. இறை தூதர்களுக்கும் சில சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. அதே போல சஹாபாக்களுடைய வாழ்நாளில் பல விஷயங்கள் நடந்திருக்கின்றது. அதையெல்லாம் நாம பார்க்கும் பொழுது நம்முடைய ஈமானை அந்த ஈமான்களோடு ஒப்பிட்டு பார்த்து, நம்முடைய அலட்சியம் என்பது ஈமானின் பலவீனம். இது ஒரு சாராம்சம். உங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்திலேன்னு நான் சுட்டி காட்ட விரும்பல. ஏன்னா நான் அலட்சியம் காட்டக்கூடிய விஷயத்தில் நீங்கள் சிரத்தை காட்டக்கூடியவர்களா இருப்பீங்க. நீங்கள் அலட்சியம் காட்டக்கூடிய விஷயத்தில் நான் சிரத்தை காட்டக்கூடியவனாக இருப்பேன். கரெக்டா ஃபஜருக்கு எஞ்சி ஒருவர் போவாரு. அவர் அதுல எந்த ஒரு அலட்சியமும் இருக்காது. ஆனா அதற்கு பிறகு ஒரு சாதாரண ஒரு விஷயத்துல அவர் அலட்சியம் காட்டுவார். அப்ப எது பெரிய ஃபஜர் பெருசா, 33 முள்ள சுப்ஹானல்லாஹ் சொல்றது பெருசா அப்படின்னு நம்ம பட்டிமன்றம் வச்சு முடிவு பண்ண முடியாது. இதில் அல்லாஹ் எதை விரும்பி ஏற்றுக்கொண்டு அந்த அமலுக்கு பகரமாக அந்த அடியான் மீது அருள் புரிவான் என்று சொல்ல முடியாது. அதனால தான் ஒரு முறை நீங்கள் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதை கூட அலட்சியமாக கருதினால் அது ஈமானின் பலவீனம். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இது படிக்கும் போது எனக்கே என்ன சொல்றது, தூக்கி போட்டுச்சுன்னு சொல்லுவோம் பாருங்களேன், அந்த மாதிரி எனக்கு ஏற்பட்டுச்சு. உண்மையிலேயே இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு சில செயல்கள் இருக்கத்தானே செய்கின்றது. நம்ம அந்த ஒரு சில விஷயங்களை எப்படி எடுத்து வச்சிருப்போம். அந்த தொழுகை, நோன்பு, ஜகாத் இதெல்லாம் சரியா இருந்தா நம்ம சரி கிடையாது, ஒருபோதும் கிடையாது. ஒரு மனிதனை நீங்கள் அற்பமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கின்றதே, அந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணம் இருக்கின்றதே, இதை நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்வதற்கு போதுமானது. இல்ல மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இதுல இருந்து நம்ம யாருமே தப்ப முடியாதோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம சில விஷயங்களில அலட்சியம் காட்டி விடுவோம். அல்லாஹுடைய விஷயம் என்று சொன்னால் அது சின்னது பெருசு என்று இல்லாமல் எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இது ஈமானின் உறுதி. ஏன் என்று கேட்டால், இதற்கு ஈமானுடைய உறுதினால நம்ம ஃபர்ஸ்ட் அவரை தான் எடுத்தாகணும். உமர் ரலியல்லாஹு தான் எடுத்தாகணும், வேற வழியே இல்லை. கொலையுண்டு மரண தருவாயில் இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன் அருகே நின்றவரிடத்தில் என்ன சொன்னார்? படிச்சிருப்பீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு படி அங்கதான் முடியும். கடைசியில அவருடைய மரணத்திற்கு முன்னால் நிகழக்கூடிய ஒரு சம்பவம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவருடைய ஆடை கணுக்காலுக்கு கீழே இருக்கின்றது. இதெல்லாம் இன்னைக்கு சாதாரண விஷயம் முஸ்லிம்கள் இடத்துல. இன்னைக்கு நம்ம முஸ்லிம்கள் இடத்துல ஆண்களுடைய ஆடை கணுக்காலுக்கு கீழ் இருக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு வீட்டு இருக்கா நம்ம கிட்ட? சுப்ஹானல்லாஹ். ரொம்ப அதை பற்றி ஒரு அலட்சியம் நம்மிடத்திலே இருக்கின்றது. அப்போ ஒரு ஆடையை நீங்க வாங்கும் பொழுது உங்களுடைய மானம் தெரியக்கூடிய இடத்துல அதுல ஒரு ஓட்டை இருந்தா அதை அடைக்காம நம்ம போட்டு போமா? சொல்லி பாருங்க. நம்ம ஒரு ஆடை ஒண்ணு வாங்குறோம், பின்னால ஒரு கிழிசல் இருக்குது, பின்பாகம் தெரியுது, பரவாயில்லன்னு போவோமா? போக மாட்டோம். ஆனா கணுக்காலுக்கு கீழே ஆடை போகிறத நாம அலட்சியமாக இருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வகுத்து கொடுத்த அந்த மார்க்கத்தில் உங்களுக்கு எப்படி அலட்சியம் வந்தது? நாம சரியா தொழுகிறோம், நாம சரியா நோன்பு நோக்கிறோம், நாம சரியா ஜக்காத்தை கொடுக்கிறோம், நம்மள மாதிரி யாரு இன்னைக்கு இருக்கிறான்னு நமக்கு வணக்க வழிபாடுகள் நமக்கு கீழே இருப்பவர்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இறையச்சம் இது அல்ல. ஈமான் என்பது இது அல்ல. அப்ப இதெல்லாம் செய்ய வேண்டாம் என்று பொருள் இல்ல, இதெல்லாமே செய்யணும். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை அற்பமாக கருதுவது, அதில் அலட்சியம் காட்டுவது ஈமானின் பலவீனம். அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டும் என பெருமை சகோதரர்களே. நம்முடைய ஆடை கணுக்காலுக்கு கீழே இருப்பதை அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுட்டி காட்டினார்கள். எனது அருமை சகோதரரே, உங்களுடைய ஆடை கணுக்காலுக்கு கீழ் இருக்கின்றது, அதை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற உபதேசத்தை மரண நேரத்திலும் பிறருக்கு எட்டி வைக்கிறார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு முன்மாதிரியாக அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல் செயல் அங்கீகாரங்களை அற்பமாக அவர்கள் எதையுமே கருதவில்லை. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், இன்ச்சு பை இன்ச்சாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு பணக்காரராக அவர் இருந்தார். அவங்க ஏறத்தாழ 90-95 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தாங்க.
50-60க்கும் மேற்பட்ட முறை, 64ன்னு ஒரு பதிவுல போட்டிருக்காங்க, முறை ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு இளைஞர். அதுக்கு பிறகு அவங்க நீண்ட நாளம் வாழ்ந்திருக்கிறாங்க. எல்லா வருஷமும் வந்து ஹஜ்ஜு செய்வாங்க. பெரிய ஒரு செல்வந்தராக வாழ்ந்திருக்கின்றார். ஆனால் அவருடைய வீட்டிலே போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அன்றைய மதிப்பின்படி ஒரு 100 திரகம் பெருமானுள்ள பொருளும் இருக்காதாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப எதை நீங்கள் வந்து சாதாரணமாக கருதுவீர்கள், எதை வந்து நீங்கள் பெரிதாக கருதுவீர்கள்? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாதான் நமக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு வணக்கம். ஆனால் இந்த ஹஜ்ஜை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு தான் உங்களுக்கு சொர்க்கமே தவிர, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா சொர்க்கம்னு உறுதி நம்ம சொல்ல முடியாது. ஏற்றுக்கொள்ளப்படணும். அப்ப ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நியத் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையிலே நீங்கள் நன்மையை நோக்கி விரையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜனாசா தொழுகை அன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம். போன அமர்வுல 2 விதமான கடமைகள் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கின்றது. அது ஒரு கடமை நம்முடைய உம்மத்தில் யாரேனும் செய்தால் அது விலகிவிடும். நம்மிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். ஒரு சில கடமைகள் இருக்கின்றது, ஃபர்துல் ஐன் தொழுகை ஒவ்வொருவரும் செய்யணும். ஜனாசா தொழுகை ஃபர்துல் கிஃபாயா, அது வந்து ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல 4 பேர் வந்து ஒரு ஜனாசாவுக்கு தொலை வச்சுட்டாலும் உங்களுடைய கடமை விலகிவிடும். ஆனால் கடமை விலகிவிட்டால் போதுமா? நன்மை நமக்கு கிடைக்கணுமா இல்லையா? அப்ப நன்மையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஜனாசா தொழுகை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு 3 விஷயங்கள் நம்முடைய மைண்டில் இருக்கணும். ஒன்று, ஜனாசா என்று சொல்லிவிட்டாலே அது நமக்கு ஒரு ஹக் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நமக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய மரணத்திலே நாம் கலந்து கொள்வது நம்முடைய உரிமையாக இருக்கின்றது. அப்ப உரிமை என்ன செய்யப்படும்? மறுமையில கேட்கப்படுமா இல்லையா? உங்களுடைய உரிமைகள் என்ன செய்யப்படும்? மறுமையில விசாரிக்கப்படும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்துன். ஒரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமுக்கும் இடையே இருக்கக்கூடிய உரிமைகள் 6. அதில் ஒன்று, இதா மாத்த ஃபத்தபிஉ, இறந்து விடுவாரேயானால் ஒரு முஸ்லிம் அதை நீங்கள் பின்தொடர வேண்டும். எங்கே ஒரு மரணம் நிகழ்ந்தாலும் அந்த ஜனாசாவிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்வார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை சரியாக விளங்கி செயல்படுத்தியவராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் பார்க்கின்றோம். அப்ப ஏன் நாளை இது விசாரிக்கப்படும், இது ஒரு உரிமையாக இருக்கின்றது என்று அவங்க வந்து போறாங்க. இரண்டாவதாக நாம் கருத்தில் கொள்ளக்கூடிய விஷயம், யார் ஜனாசா தொழ வைத்தாலும் அந்த ஃபர்து கிஃபாயா என்ற அடிப்படையில அந்த ஃபர்து நீங்கிவிடும். ஆனால் நன்மை நமக்கு கிடைக்குமா? அப்ப நன்மை எனக்கு கிடைக்கணும்னா நான் யுசாரிஊனல் கைராத் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, நன்மையை நோக்கி விரையக்கூடிய கூட்டம். நான் உதாரணத்துக்கு வந்து சொல்லுவேன், பள்ளிவாசலுக்கு போகும்போது முதல் சஃப்ல இடம் இருக்கும், யாராச்சும் அந்த சப்புக்கு போகட்டும்னு நம்ம 2வது சஃப்ல நிற்போம். தப்பு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த முதல் சஃப்புடைய நன்மை உங்களுக்கு காட்டப்படல, உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சா நீங்க அடுத்தவர் விட மாட்டீங்க, போட்டி போடுவீங்க, சீட்டு குலுக்கி போடுவீங்க. அப்ப அந்த அளவிற்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அப்ப ஏன் என்றால் நன்மையை நோக்கி நீங்கள் விரைவதில்லை. ஜும்மாவுக்கு போறோம், எங்க உட்காரணும்? முதல் சஃப்பில் இடம் இருந்தால் முதல் சஃப்ல உட்காரணும். 2வது சஃப்ல இடம் இல்லாட்டி தான் பின்னால உட்காரணும். முன்கூட்டி போயிட்டு பின்னால உட்காருவார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு நீங்க அந்த அல்லாஹ்வுடைய அந்த இல்மை அடைவதற்கு உங்களை நீங்கள் அந்த இடைவெளியை வைத்துக் கொள்கின்றீர்களோ அந்த இடைவெளியில் தான் அல்லாஹ்வும் இருப்பான். நம்மளும் பாக்குறோம், நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒரு சில நண்பர்களை நம்ம வந்து பார்த்தோம்னா சலாம் சொல்லுவோம், கட்டி பிடிப்போம், அந்த அளவுக்கு அவங்க வந்து நெருக்கம். ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, சலாம் அலைக்கும் மட்டும் சொல்லுவோம். ஒரு சில நண்பர்கள் கை மட்டும் கொடுப்போம், ஒரு சில நண்பர்கள் கை மட்டும் காட்டிட்டு போவோம். அப்ப அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கும்? அந்த நிலையில தான் ஹாய் ஹலோனா ஹாய் ஹலோ தான், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லன் வ ஸஹலன் அஹ்லன் வ ஸஹலன் தான், மர்ஹபானா மர்ஹபா தான். அப்ப அந்த எந்த ரேஞ்சில நீங்க அந்த நட்பை வைத்திருக்கின்றீர்களோ அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல், போக்குவரத்து, நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்போ அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எப்படி இருக்க விரும்புகின்றீர்கள்? நெருக்கமாகவா தூரமாகவா? நீங்கள் தூரமாக இருக்க விரும்பினால் எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களிடமிருந்து என்ன செய்வான்? தூரமாகவே இருப்பான். அப்ப இந்த ஜனாசா தொழுகையில் நாம் வந்து அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஒன்று என்னவென்று சொன்னால், அது ஒரு ஹக்காக இருக்கின்றது, அது மறுமையிலே விசாரிக்கப்படும். இன்னொன்று, அந்த ஜனாசாவில் வேறு யார் கலந்து கொண்டாலும் அவர்களுக்கு தான் நன்மை கிடைக்குமே தவிர நமக்கு கிடைக்காது. நம்முடைய நன்மைகளுக்கு நாம் வந்து என்ன செய்யணும்? முந்த வேண்டும். யுசாரிஊனல் கைராத், நன்மையை நோக்கி விரையக்கூடியவர்களாக இறை தூதர்கள் இருந்தார்கள், சஹாபாக்கள் இருந்தார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். நாமும் அப்படி இருக்க வேண்டும். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய சகோதரர் ஒருவர் இறந்து விடுவாரேயானால் அவருடைய ஜனாசாவில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், அவரை அடக்கம் செய்யும் வரை காத்திருங்கள். யார் ஜனாசாவில் கலந்து கொள்ளுகிறாரோ அவருக்கு 1 கீராத்து நன்மை உண்டு. யார் அடக்கம் செய்யும் வரை அங்கு இருக்கின்றாரோ அவருக்கு 2 கீராத்து நன்மை உண்டு. யா ரசூலல்லாஹ், கீராத் என்றால் என்ன? அது ஒன்றும் தெரியாத ஒரு மொழி பொருள் எல்லாம் கிடையாது.
அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் சஹாபாக்கள் அதனுடைய முழுமையான விளக்கத்தை கேட்டு அறிந்து கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் கீராத் என்றால் என்ன? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காட்டுறாங்க, 2 உஹுது மலை அளவிற்கு, 2 மலை அளவிற்கு அது நன்மையாகும். ஒரு கீராத்னா ஒரு மலையளவு நன்மை. அப்போ நீங்க சாதாரணமா இந்த உலகத்துல ஒரு பெரிய பொருளா எதை காட்டுவீங்க? ஒரு மலையை தான் காட்ட முடியும். மிகப்பெரிய ஒரு பொருள் என்று சொன்னால் ஒரு மலை. அப்ப அந்த மலையளவு நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அதிலிருந்து நீங்கள் அலட்சியமாக இருக்கின்றீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய ஈமானை நீங்கள் உரசி பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே யார் ஜனாசாவுக்கு போறாங்க அப்படி பார்க்காதீங்க. நாம போறோமா, நாம் அதில் கலந்து கொள்கின்றோமா, எவ்வளவு சிறந்த ஒரு நன்மைக்கு உரிய ஒரு செயலாக இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில சூரத்து அம்பியாவுல வந்து சொல்லி காட்டுகின்றான். யுசாரிஊனல் ஹைராத் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு ரகபன் ஓ ரகபா, நிச்சயமாக இவர்கள் நன்மை செய்வதில் விரைபவர்களாகவும் ஆசையோடும் பயத்தோடும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில ஆசையோடும் பயத்தோடும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் அவர்கள் உள்ளச்சமுடையவர்களாக இருந்தார்கள் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு வந்து தங்களுடைய முதுமை வரைக்கும் வாரிசு இல்லாமல் இருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயிற்றில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுமக்க செய்த பிறகு அவர்களுடைய அந்த அறைக்கு வந்து அவர்கள் வந்து செல்லும் போதெல்லாம் அங்கு சில உணவுகளை வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்ப்பாங்க. விரிவான ஒரு இது சம்பவங்கள் குர்ஆன்ல பல வசனங்களை படிக்கும் பொழுது உங்களுக்கு சூரத்து அம்பியா இதெல்லாம் வந்து படிக்கும்போது அந்த விளக்கங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சூரத்து மரியம் 19ல. அப்ப இதுல வந்து சொல்லும் பொழுது அதுக்கு பிறகுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சிந்தனை வருகின்றது. நம்ம இத்தனை வயசு ஆயிடுச்சு, நமக்கு ஒரு குழந்தை இல்லை, நம்ம அல்லாஹ்ட்ட வந்து கேட்கலையே. ஆனா இங்க வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தையும் கொடுத்திருக்கின்றான், உணவுகளையும் கொடுத்திருக்கின்றான். அப்போ அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க, யா மரியமும் அன்னா லக்கி ஹாதா, மரியமே இந்த உணவு எங்கிருந்து வந்தது? காலத்துவ மின் இந்தில்லா. அதுக்கு அவங்க வந்து சொல்லுவாங்க, இது அல்லாஹ்வின் புறத்துன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இன்னல்லாஹு யர்சுக்கு மையஷா பிகைரி ஹிஸ்ஸாப். நிச்சயமாக அல்லாஹ் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கணக்கின்றியே வழங்குகின்றான். அப்ப அல்லாஹ் வந்து கொடுப்பதற்கு ஒரு கணக்கு என்பது ஒன்று கிடையாது. பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடத்துல கொடுக்கறது ரப்பா, இந்த இடத்துல முடியும், அந்த இடத்துல அல்லாஹ் தர்றான். இது ஒரு பெரிய விஷயம். இது மூமினுக்கு பெரிய விஷயம். அஜபல் அமரில் மூமின்ங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்னமான அற்பமான ஒரு விஷயம் வந்து அவனுக்கு கிடைத்தாலும் அது அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதன் மூலம் அதை நன்மையாக ஆக்கிக் கொள்ளுகின்றான். சிறிய ஒரு இழப்பாக இருந்தாலும் அவன் என்ன செய்கின்றான்? அதற்கு வந்து பொறுமையை மேற்கொண்டு அதையும் நன்மையாக மாற்றிக் கொள்கின்றான். அஜபல் அமரில் மூமின்ங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நமக்கு வந்து சின்ன விஷயமாக இருந்தாலும் நன்மையாக மாறுவது வேற. ஆனால் நமக்கு இந்த இடத்தில் ஒன்று கிடைக்கவே செய்யாது என்றாலும் அங்கே கொடுப்பதுதான் அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இடத்துல உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? உடனே மெஹ்ராபை நோக்கி விரைகின்றார்கள், தொழுகின்றார்கள், அல்லாஹ்விடத்துல துஆ செய்கின்றார்கள். இறைவா, என்னை தன்னந்தனியே விட்டு விடாதே, இந்த பணியை செய்வதற்கு எனக்கு ஒரு வாரிசை கொடுன்னு சொன்னா உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஹ்யாவை கொடுத்தான்ங்கிற சம்பவத்தை நாம வந்து படிச்சு பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான். வ கானூ லனா காஷியின். இன்னும் அவர்கள் அச்சத்தோடும் பயத்தோடும் ஆசையோடும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். நன்மைகளை நோக்கி விரையக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இன்னும் உள்ளச்சம் உடையவர்களாக இருந்தார்கள். இந்த உள்ளச்சம் தான் ஈமானுடைய அளவுகோல். நாம எந்த அளவிற்கு அல்லாஹுவை வந்து அஞ்சி அல்லாஹ்விடத்திலே நாம வந்து நெருங்குகின்றோம், எந்த அளவிற்கு அல்லாஹுவை அஞ்சி நாம தீய காரியங்களில் நம்மை காத்துக் கொள்கிறோம் என்பதை வைத்துதான் நம்முடைய ஈமான் என்ன செய்யப்படுகின்றது? மெருகேறுகின்றது. ஷைத்தானுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள சட்டங்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, எந்த விஷயத்தை நீங்கள் தீர்க்கமாக விளங்கிக் கொள்கின்றீர்களோ அந்த விஷயத்தில் வழிகெடுக்க ஷைத்தான் முற்பட மாட்டான். இது நம்ம வந்து நிதர்சனமான உண்மைகளை நம்ம எடுத்து சொல்லுவோமே. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஊர்ல ஒரு தர்கான்னு சொன்னா ஒரு 90% முஸ்லிம்கள் அங்க வந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய சதவிகிதம் கணிசமாக குறைந்திருக்கின்றது. இப்போ இந்த தர்காவுக்கு போவது ஒரு இணை வைக்கக்கூடிய காரியம் என்று விளங்கிய ஒரு மனுஷனை ஷைத்தான் என்னதான் முயற்சி பண்ண மறுபடியும் கொண்டு போய் நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. ஆனா ஷைத்தான் அதை செய்ய மாட்டான். ஆனால் அதே போன்ற பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வேறு ஒரு விஷயத்தை சர்வ சாதாரணமாக உங்களுடைய சகோதரனை பற்றி குறை கூறுவதிலோ அல்லது அவனை பற்றி புறம் பேசுவதிலோ அல்லது ஒருவரை வந்து தாழ்வாக கருதுவதிலோ அல்லது இல்லாத ஒருவரை பற்றி பேசியோ அந்த தீமையை உங்களை செய்ய வச்சுட்டு அவன் போயிட்டே இருப்பான். ஆனா உங்களுக்கு தெரியாது. நீங்க அதுக்கு என்ன ஆதாரமா ஹதீஸ் இருக்குன்னு தேடிட்டு இருப்பீங்க. அதாவது நாம் ஒரு தவறை வந்து செய்து விட்டால் அதை யாரேனும் சுட்டி காட்டினால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் போயிட்டு அந்த தவறை நியாயப்படுத்துவதற்கு ஒரு ஆயத்து நமக்கு கிடைக்காதா? அந்த தவறை நியாயப்படுத்துவதற்கு ஒரு ஹதீஸ் கிடைக்காதா?
இப்படி இந்த சகாபாக்கள் செய்திருக்கின்றார்களே என்று பழியை தூக்கி நம்ம அவங்க மேல போட முடியாதா என்று ஷைத்தான் எந்த அளவிற்கு வந்து ஆழமாக நுட்பமாக அவருடைய சிந்தனையிலே போய் கெடுத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இதற்கு நான் உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயக்க ரீதியாக இன்னைக்கு வந்து பார்க்கின்றோம். ஒரு இயக்கத்துல வந்து 15 வருடம் 20 வருடம் அதில் ஒரு பொறுப்பு அல்லது பதவி என்ன வேணாலும் வச்சுட்டு போங்க. அதில் இருந்து அதன் மூலம் அவர் பிரபல்யமாகிறார். இந்த பிரபல்யம் ஒண்ணும் கிடையாது. இந்த உலகத்தின் பிரபல்யம் என்பது மறுமையில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் அது எந்த ஒரு நன்மையும் பெற்று தராது. இதைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயில சொன்னார்கள். இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் என்னிடத்துல இருந்தது, இந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலம் எனக்கு பெரிய நன்மை எல்லாம் அல்லாஹ் தராட்டியும் இது அல்லாஹ் என்னை குற்றம் பிடிக்காமல் இருந்தால் போதும் என்று அஞ்சினார்கள். அப்ப இப்படிப்பட்ட இறையச்சத்திற்கு உரியவர்களாக இன்று உலகமே போற்றக்கூடிய ஒரு ஆட்சியாளர் பயந்து இருக்கின்றார். ஆனால் நம்ம ஒரு சாதாரண ஒரு இயக்கத்துல ஒரு பொறுப்புல இருந்து அது என்னமோ ஒரு பெரிய ஒரு பதவி மாதிரி நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை ஷைத்தான் வழி எடுக்கின்றான். ஒருவர் மற்றவரோடு முரண்படுகின்றார்கள். அல்லாஹ் ஒருவன், மாற்று கருத்து கிடையாது. அதே அல்லாஹ் 2 பேரும் நம்பி இருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹுடைய வேதம் குர்ஆன், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த உலகத்துல எந்த கருத்துக்காக பிரிந்து போறான் தெரியல. சலாம் சொல்லிக் கொள்வதில்லை. அந்த இயக்கத்திலிருந்து பிரிந்த உடனே அவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன? அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களோடு அல்லது அந்த இயக்க நிர்வாகத்தை குறை கூறுவது. 15 ஆண்டு காலமாக நீங்கள் அங்கு இருந்தீர்களே, 20 ஆண்டு காலமாக நீங்கள் அங்கு வந்து நீங்களும் ஒரு பொறுப்பில் இருந்தீர்களே, அப்ப இந்த தவறு உங்களுக்கு வந்து தெரியவில்லையா? அப்ப ஷைத்தான் எந்த அளவிற்கு வந்து மனிதர்களை வழிகெடுக்கிறான் என்பதில் இதை விட வேறு உதாரணம் நமக்கு வந்து தேவையில்லை. இது ஒரு இயக்கம் நான் சொல்றது எல்லாருக்கும் புரிகிறதுக்கு. வியாபாரத்துல நடக்கும். வியாபாரத்துல கூட்டாக இருப்பார்கள் 2 சகோதரர்கள், கொள்கை சகோதரர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். சாதாரண ஒரு அற்பமான விஷயத்துல பிரச்சனை வருது, உடனே என்ன செய்யறான் ஷைத்தான்? அவர்களை பிரித்து விட்டு விடுகின்றான். நீங்க வந்து கொடுக்கல் வாங்கல பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவனுடைய அந்த ஈமானை வந்து அளப்பதற்கு கொடுக்கல் வாங்கல் செய்து பாருங்க, அவங்களோட பயணம் செஞ்சு பாருங்க, அப்பதான் அவங்களோட நல்லது கெட்டது தெரியுங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு வந்து பார்க்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல்ங்கிற விஷயத்துல நான் சொல்றதுல எங்கேயும் சொல்லிக் கொள்கிறார்கள் தௌஹீத்வாதிகள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் தங்களை தௌஹீத்வாதி என்று சொல்லிக் கொண்டது கிடையாது. அப்ப இவர் சொல்லிக் கொள்கிறார், புரியறதுன்னு சொல்றாங்க. சரி, புரியறது சொல்லிட்டு போகட்டும். அப்படி சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா சதவீதத்தின் அடிப்படையில பொருளாதாரத்துல எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள். நண்பர்கள் ஒன்று கூடி ஒரு தொழிலை ஆரம்பிக்கின்றாங்க, அந்த கொடுக்கல் வாங்கல அவர்களுக்கு வந்து பிரச்சனை. ஏன் இந்த பிரச்சனை வருது? ஏன் உங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை? ஏன் உங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணம் வரவில்லை? கானூலனா ஹாஷியின் என்று அல்லாஹ் சுட்டி காட்டினானே, அந்த இறையச்சம் என்பது ஏன் உங்களுக்கு இல்லை? நம்ம வந்து பாக்குறோம், முஸ்லிம்களாக இருப்பார்கள், பஞ்சாயத்து வந்துடும் பள்ளிவாசலுக்கு. என்ன பள்ளிவாசலுக்கு வரும்? 2 பேருடைய அந்த வயல் வரப்பு பிரச்சனைகள் வந்துடும். என்ன பிரச்சனை வரும்? இது ஏன் இடம் ஓ இடம்னு வந்துடும். அந்த பல கிராமங்கள்ல எல்லாம் அந்த உழுவும் பொழுது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குவாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். ஆனா உண்மையிலே இருவரும் மூமின்கள் என்று சொன்னால், இருவரும் முஸ்லிம் என்று சொன்னால் இடையில 2 அடி சும்மா கடந்துடணும். இவர் அஞ்சனும், நான் அந்த பகுதியில் என்னுடைய கலப்பையை கொண்டு உழுதேன் என்று சொன்னால், ஒருவேளை என்னுடைய சகோதரனுடைய நிலத்தில் என்னுடைய கலப்பை சென்று விட்டால் எனக்கு ஹராம் தானே, நான் ஒரு அடி கிட்ட நின்னுக்கிறேன், அவர் ஒரு அடி அங்கேயே நின்னுக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லவனுக்கும் நல்லவனுக்கும் 3 பாதை, நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் 2 பாதை, கெட்டவனுக்கும் கெட்டவனுக்கும் 1 பாதை என்று சொல்லுவார்கள். இதனுடைய பொருள் என்ன? ஒரு பாதை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கங்க, 2 பேரும் கெட்டவன், அங்கிருந்து வர்றவனு கெட்டவன், இங்கிருந்து போறவனு கெட்டவன். அவன் என்ன செய்வான்? அவனும் ரிவர்ஸ்ல போக மாட்டான், இவனும் போக மாட்டான். 2 பேரும் அடிச்சுட்டு ஒருத்தனை வீழ்த்திட்டு ஒருத்தன் வந்து போவான். அப்ப கெட்டவனுக்கும் கெட்டவனுக்கும் 1 பாதை, நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் 2 பாதை. நல்லவன் ஒருத்தன் போறான், கெட்டவன் எதிரில வர்றான். நல்லவன் என்ன செய்வான்? எதுக்கு நம்ம சேத்துல கல்ல போடணும்னு வரங்கி போயிடுவான், அவன் அங்கிட்டு போயிடுவான். இங்க ஒரு பாதை உருவாகிடும். நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் 2 பாதை. இதே நேரத்துல நல்லவனுக்கும் நல்லவனுக்கும் 3 பாதைன்னு சொல்றாங்க. இதுதான் ரொம்ப பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பாதை அப்படியே இருக்கும். இவர் அவருக்கு வழி கொடுத்து இங்கிட்டு போவார், அவரும் இவருக்கு வழி கொடுத்து இங்கிட்டு போவார். 3 பாதைகள் அங்கே உருவாகிவிடும். அப்ப நல்லவனுக்கும் நல்லவனுக்கும் 3 பாதை, நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் 2 பாதை, கெட்டவனுக்கும் கெட்டவனுக்கும் ஒரே பாதை என்று சொல்லுவார்கள். இப்படி நீங்கள் வந்து நல்லவர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி என்ன செய்வீர்கள்? அடுத்தவர்களுடைய இடத்தை நாம் அபகரிக்க கூடாது. அடுத்தவருடைய இடத்தில் விளைத்து வந்து ஒரு கதிர் வந்து என்னுடைய விளைச்சலோடு சேர்ந்து விடுமையானால் என்னுடைய மொத்த தானியமும் ஹராமாகிவிடும் என்று அஞ்சு நீங்க ஒரு 2 அடியை விட்டுருவீங்க, அவங்க ஒரு 2 அடியை விட்டுருவாங்க. நடுவில் அந்த இடம் என்ன செய்யும்? அப்படியே காலியாக இருக்கும். இப்படி நீங்கள் நண்பர்களாக இருக்கின்றீர்கள், சகோதரர்களாக இருக்கின்றீர்கள், ஒரு வியாபாரத்தை செய்கின்றீர்கள், அதில் பங்குதாரர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஈமான் என்று சொல்லக்கூடிய வைரக்கல் அங்கே பதிய வைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய அந்த பொருளாதாரத்தின் ஒவ்வொரு செயலும் அந்த ஈமான் என்ன செய்கின்றது?
பட்டை தீட்டுகின்றது. இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ஈமான் என்ன செய்யும்? மழுங்கி போய்விடும். ஆகவே தர்மை சகோதரர்களே, கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே ஷைத்தான் மிக எளிமையாக வழிகெடுத்து இன்று பல இடங்களில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொடுக்கல் வாங்கல்ல பல பிரச்சனைகள் வருது. ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த இறையச்சத்தின் குறைபாடு, ஈமானின் பலவீனங்கள். ஆகவே நீங்கள் ஒரு மூமின் என்று சொன்னால் ஈமான் முழுமை அடைய வேண்டும். ஈமான் முழுமை அடைவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய காரணங்களை சொல்றாங்க. படிப்படியா நம்ம பார்ப்போம். ஒரு காரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா லா யூமினு அபதாங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் ஈமான் கொள்ளவில்லைங்கிறாங்க. ஆனா நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஈமான் கொள்ளவில்லை. யார் ஈமான் கொள்ளவில்லை? யார் ஒருவர் தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பவில்லையோ அவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார். அப்ப எனக்கு நான் எதை விரும்புகின்றேனோ அதைத்தான் என்னுடைய சகோதரனுக்கு விரும்பணும். அப்ப என்னுடைய சகோதரனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று என்று நான் விரும்பும் பொழுது என்னுடைய ஈமானில் பலவீனம் இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இது அடுத்தவர்களை கண்ணாடி போட்டு பார்ப்பதற்காக அல்லங்கிறத முதல்ல விளங்கிக்கணும். இது யாருக்கு? எனக்கு. நீங்க கேக்குறீங்கன்னா இந்த ஹதீஸ் உங்களுக்கு. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் உங்களோடு பேசுகின்றான், ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு பேசுகின்றார்கள். ஆகவே எவ்வாறு இறை தூதர்கள் இறைவனை அஞ்சி செயல்பட்டார்களோ, சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வை அஞ்சி அங்க சகிப்புத்தன்மையையும் அங்கே பொறுமையும் மேற்கொண்டார்களோ, அப்படி நாம் எல்லா விஷயத்திலும் மேற்கொண்டால்தான் நம்முடைய ஈமான் பலமானதாக இருப்பதாக நாம் உணர முடியும். இன்னும் நம்முடைய ஈமானில் பலவீனம் இருந்தாலும் அதை நம்மால் சரிப்படுத்த முடியும். ஈமான் என்பது ஒரு ஓட்டை விழுந்து விட்டால் அந்த ஓட்டையோடு அப்படியே போகக்கூடியது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஈமானுக்கு எதிரான காரியங்களை செய்து விட்டால் மறுபடி நீங்கள் என்ன செய்யுங்க? கலிமா சொல்லிக் கொள்ளுங்கள்ங்கிறாங்க. மன் ஹலஃப பிகைரில்லாஹி, யார் ஒருவர் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சத்தியம் செய்து விடுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார்கள். மிக பெரும் பாவம். அப்போ இப்படிப்பட்ட பாவமான காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது என்ன செய்யுங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்கள், ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். எதற்காக நீங்கள் திரும்ப திரும்ப கலிமாவிலே மிக சிறந்த கலிமா, மிகவும் எடையுள்ளது எது என்று சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ் தான். அவ ஏன் அது அந்த அளவு எடையுள்ளதாக இருக்கின்றது? அதுதான் ஒரு வாட்டி நம்ம சொல்லிட்டோம், முஸ்லீம் ஆயிட்டோம், திரும்ப திரும்ப சொல்லணுமா? ஒரு வாட்டி நம்ம ஒரு ரிஜிஸ்டர்ல பேர் பதிவு பண்ணா அப்படித்தானே இருக்கணும். ஆனா இருக்காது. ஈமான் என்று சொல்லக்கூடியது ஒரு வட்டை வரை. அந்த வட்ட வரைக்குள் நீங்கள் இருந்து கொண்டே இருக்கணும். உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும். நீங்க இல்லைன்னு சொன்னா அதுல இருந்து வெளியே போயிடுவீங்க. எப்படி போவீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெண்ணெயில் இருந்து ஒரு முடி பிரிவதை போல். வெண்ணெய் கட்டி இருக்குது, அதுக்குள்ள ஒரு முடி மாட்டிக்கிச்சு, எடுங்க அப்படியே. வெண்ணெய்க்கும் நோகாது, முடிக்கும் நோகாது, அப்படியே வெளில வந்துடும். வெளில போனதே தெரியாம போயிடும். அப்போ ஒரு சில காரியங்கள் இருக்கின்றது, அது உங்களை ஈமானுடைய வட்ட வரையிலிருந்து வெளியே கொண்டு போய்விடும். இது உங்களுக்கு தெரியாது, நீங்க உள்ள இருப்பதா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆனா நீங்க வெளியில போயிடுவீங்க. அப்படிப்பட்ட செயல்களில் இருந்து உங்களை காத்துக் கொள்வதற்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சகிப்புத்தன்மை. இது ஈமானின் ஒரு அடையாளம். இது ஒரு ஈமானின் அடையாளம். எவ்வாறு நம்முடைய சின்ன ஒரு அமலாக இருந்தாலும் அதில் நாம் அலட்சியம் காட்டுகின்றோமோ அது ஈமானுடைய ஒரு பலவீனம் என்பது போல் சகிப்புத்தன்மை ஈமானின் ஒரு அடையாளம். ஈமான் என்பது பொறுமையும் சகிப்புத்தன்மையுமே ஆகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த செயல்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை நாம் சொல்லுவது எளிது. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல்னா. அப்போ நம்ம சொல்லிடுவோம், இது இப்படிதான்பான்னு சொல்லிடுவோம். ஒருத்தர் ஒரு கருத்து கேட்டா ஒரு ஹதீஸை நம்ம சொல்லிடுவோம். அப்போ இது சொல்லுதல் என்பது வேறு, அதே விஷயத்த நாம விளங்குதல் என்பது வேறு, பிறருக்கு விளக்குதல் என்பது வேறு. இப்ப சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செயல்படுத்துவார்கள். ஒரு ஹதீஸ் ஆயத்து வந்துருச்சுன்னா சொல்றாங்க சஹாபாக்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் பொழுது சில ஆயத்துக்கள் இறங்கும். அந்த ஆயத்துக்களை நாம் செவியேற்போம், பிறகு மனனம் செய்வோம், பிறகு அந்த வசனங்களை செயல்படுத்தக்கூடிய நாட்களை எதிர்பார்த்து இருப்போம். எப்ப நம்ம எதிர்பார்ப்போம்? புதுசா ஒரு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை அந்த மொழியுடையவர்களிடத்தில் பேசுவதற்கு நமக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். உண்டா இல்லையா? புதுசா ஒரு மொழியை கத்துக்கிறோம், அதுல 2 வார்த்தையை நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம்னா என்ன செய்வோம்? அந்த வார்த்தையை பயன்படுத்த வாய்ப்பு கிடைக்கும்ல. சும்மா போய் ஒருத்தட்ட சலாம் அலைக்கும் சொல்லிட்டு நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது. அந்த வார்த்தைகள் பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்பு அமைய வேண்டும். இப்படி அந்த ஆயத்துக்களை செயல்படுத்தக்கூடிய அந்த நாட்களை, அந்த காலத்தை, அந்த நேரத்தை நாம் எதிர்பார்த்து இருப்போம். இதுதான் மார்க்கத்தை விளங்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப நம்ம இன்று குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். அன்றாடம் குர்ஆனின் சில பகுதிகளை நாம் எடுத்து ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஓதி முடித்து விட்டு அந்த வசனங்கள் சொல்லக்கூடிய செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தக்கூடிய அந்த நேரத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும். விளங்கி விட்டீர்கள் என்று சொன்னால் மார்க்கம் மிக தெளிவாக இருக்கும். விளங்காதவர்களுக்குத்தான் இந்த மார்க்கத்தில் குழப்பங்கள் தெரியும்.
விளங்கி விட்டீர்கள் என்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உங்களை வெள்ளை வெளேர் என்ற ஒரு மார்க்கத்திலே நான் விட்டு செல்கிறேன்ங்கிறாங்க. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? எவ்வளவு எளிமையா சொல்றாங்க. வெள்ளை வெளேர் என்ற ஒரு மார்க்கம். அப்ப வெள்ளையான மார்க்கத்துல ஒரு கருப்பாக சின்ன ஒரு புள்ளி இருந்தாலும் அது உங்களுடைய கண்களுக்கு தெரிந்துவிடும். அப்ப மார்க்கத்தில் இல்லாத ஒரு பிதர் அழகா தெரிஞ்சிடும். மார்க்கத்தில் இல்லாத ஒரு ஷிர்க் அழகா தெரிஞ்சிடும். மார்க்கத்தில் இல்லாத ஒரு ஃபித்னா அழகா தெரிஞ்சிடும். அப்ப இது யாராலும் பார்க்க முடியும். இது ஒரு அறிஞருடைய கண்ணுக்குத்தான் தெரியும் என்று இல்லை. யாராலும் பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் உங்களை நான் ஒரு மார்க்கத்திலே விட்டு செல்கின்றேன். அதனுடைய இரவும் பகலை போன்றதுங்கிறாங்க. இதை விட என்னங்க உங்களுக்கு வந்து வேணும்? லைலுஹா கநஹாரிஹா, இரவு என்று இருக்கின்றது, ஆனால் பகலை போன்று அதுவும் வெளிச்சமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் என்பது மிக தெளிவாக வந்து இருக்கின்றது. இதில் ஈமானிய செயல்பாடுகள் என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு செயலிலும் நமக்கு அழகான முன்மாதிரிகள் இருக்கின்றன. அதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது வெள்ளை வெளேர் என்ற மார்க்கத்தில் கரும்புள்ளிகளை இலகுவாக கண்டுபிடித்து விடலாம். இந்த மார்க்கத்தில் இரவென்று இருந்தாலும் இரவும் பகலை போன்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய சிந்தனைக்கு விளங்கக்கூடிய விஷயங்கள், நம்முடைய புலனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்களுக்கு நாம் விளக்கங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொருவரும் ஒரு சில விஷயங்களை விளங்கி இருப்பார்கள். அல்லாஹ் என்று சொன்னால் அதை நீங்கள் எழுத்தால் எப்படி வர்ணிப்பீர்கள்? அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்விற்குரிய தன்மைகள் இதெல்லாம் வந்து சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நம்முடைய புலன்கள் அதை உணரும். அதை உணர்ந்து விட்டால் அவன் அந்த அல்லாஹ்வை அஞ்சுவான். இதுதான் ஈமான் அவனிடத்தில் முழுமையாக இருக்கின்றது என்பதற்கு ஒரு அடையாளமாகும். கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள். அல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன்ங்கறான் அல்லாஹ் தஆலா. அப்ப அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள். எதுக்கு? இந்த உலகத்துல செயல்படுறதுக்கு. ஆனா மறுமையில இது அப்படியே உல்டா. மறுமையில என்ன உல்டா? அறியாதவர்களுடைய தப்பெல்லாம் எல்லாம் மன்னிச்சு போயிடுவோம். நம்ம இந்த உலகத்துல தான் அறியாதவர்களை சாதாரணமா பார்ப்போம். இவன் ஒரு பாமரன், இவனுக்கு எழுத படிக்க தெரியாது, அவன் கிடக்குறான் கை நாட்டு. இவனுக்கு மறுமையில என்ன நிலைமை தெரியுங்களா? அவனுக்கு எதுவுமே தெரியாது. அதனால அவனுடைய பல விஷயங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். தெரிந்தவர்களுடைய நிலை மறுமையில் பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அபூதாவூதுல இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு மனிதர் மறுமையில தன்னுடைய குடல் வந்து வெளியில கிடக்குமா. தன்னுடைய குடல் வந்து பெருத்து வெளியே வந்து கிடக்கும். ஏன் குடலை நான் என்ன செய்ய முடியும்? எல்லாம் பாதுகாக்கணும், வெட்டி விட முடியாது. அதை எடுத்துக்கிட்டு சுத்தணும். அதை சுத்தும் போது எப்படி சுத்துவோம் என்று சொன்னால், ஒரு கழுதை செக்கை மரத்தை சுற்றுவது போல்ங்கிற உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், பாருங்க. ஒரு மனிதனுடைய குடல் பெருத்து வயிற்றிலிருந்து வெளியே வந்து கிடக்கும். அதை விட்டுட்டும் போக முடியாது, அது ஒரு இடத்துல இருக்கவும் முடியாது. அதை சுமந்து கொண்டு சுத்துவான். கழுதை செக்கை சுற்றுவது போல். இதை ஒரு சாரார் பார்ப்பார்கள். பார்க்கும்போது இந்த மனிதரை நாம் எங்கோ பார்த்து இருக்கின்றோமே, நமக்கு தெரிந்த முகமாக இருக்கின்றதே, சம்திங் ஃபெமிலியரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்ப்பாங்களாம். பக்கத்துல போய் பார்த்துட்டு தான் சொல்லுவாங்களாம், நீங்கள் துனியாவில் எங்களுக்கு நன்மை ஏவினீர்களே, துனியாவில் நீங்கள் எங்களுக்கு தீமையிலிருந்து தடுத்துக் கொண்டிருந்தீர்களே, உங்களுக்கா இந்த நிலை என்று கேட்பார்களாம். பாருங்க சுப்ஹானல்லாஹ், இது நடக்கக்கூடிய நிகழ்வு நரகத்திலே. கேட்டவனும் அங்கே, சொன்னவனும் அங்கே. அல்லது மற்றவர்களை வைத்து அல்லாஹ் அந்த நிகழ்வை காமிக்கிறானோ என்னமோ தெரியல. அங்க போகும்போது நமக்கு இந்த ஹதீஸ் ஞாபகத்துக்கு வரும். அங்க போய் நம்ம நிற்கும் போது இந்த ஹதீஸ் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அல்லாஹ் அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கணும். அப்போ அந்த நபர் யார் என்று கேட்டால், இந்த உலகத்தில் நன்மையை ஏவி இருக்கின்றார், தீமையை தடுத்து இருக்கின்றார் அப்படின்னா யாரு? அறிவாளி. அறிவாளி தாங்களே. 4 விஷயம் தெரிஞ்சவன் தானே நன்மையை ஏவான் தீமையை தடுப்பான். அவன் 4 விஷயம் தெரிஞ்சிருக்குது அவனுக்கு. உலகத்துல நன்மையை ஏவி இருக்கான், தீமையை தடுத்து இருக்கிறான். பின்னே அவனுக்கு வேதனை. அவர்கள் கேட்பார்களாம், உனக்கு ஏன்பா இந்த நிலை? ஆம், நான் உலகத்திலே உங்களுக்கு நன்மையை ஏவினேன், அந்த நன்மையை நான் செய்யவில்லை. இந்த உலகத்திலே உங்களை நான் தீமையிலிருந்து தடுத்தேன், நான் அதிலிருந்து என்னை நான் காத்துக்கொள்ளவில்லை. அப்போ அறிவு என்பது உங்களுக்கு இந்த உலகத்தில் பெரிதாகப்பட்டாலும் அதை முறையாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நமக்கு மிக பெரும் இழுக்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை வந்து பார்க்க வேண்டும். ஆகவே வணக்க வழிபாடுகள் என்பது சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. தொழுகை என்று சொன்னால் அதற்கு நிறைய நிபந்தனைகள் இருக்கின்றது. அந்த நிபந்தனைகளுக்கு மாற்றமாக நம்முடைய உள்ளத்தில் சிறிய ஒரு சலனம் ஏற்பட்டாலும் இது ஒரு ஈமானின் பலவீனம். இதெல்லாம் ஒரு ரொம்ப மைனூட்டான ஒரு விஷயம். தொழுகைக்கு சில நிபந்தனை இருக்கின்றது. அது இல்லாட்டி என்ன? தொழுகையில நீங்க வந்து நினைக்கிறீங்க, தொழுகையில ஒரு ருக்குன் இருக்கின்றது, அதை முறையாக செய்யணும். ஏதோ ஒரு காரணம் நீங்க செய்யாட்டி பரவாயில்ல, சைத்தான் கொண்டு வருவான் எண்ணத்தை. சில சமயத்துல நம்ம ருக்குவை வந்து அவசரமா முடிச்சிருவோம். சந்தேகம் நமக்கே வரும், ரொம்ப அவசரமா நம்ம தொழுவோம், பரவாயில்ல ஒரு நாள் தொழுதா என்ன அப்படிமா சைத்தான் நம்முடைய சிந்தனையை வந்து கிளப்புவான். இது ஈமானின் பலவீனம். அப்போ அறிவு என்பது உங்களுக்கு இருக்கின்றது. அந்த அறிவு சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு ஏவுகின்றீர்கள்.
தீமைகள் எதுவென்று உங்களுக்கு புலப்படுகின்றது. கல்வி ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய செயல்கள் என்று நாம் வந்துவிட்டால் நம்முடைய வழிபாடுகள் அனைத்தும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டவை. அதுல இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன, அந்த நிபந்தனைகளை நாம் தொழுகையில எப்படி பேணணும், தூய்மையாக இருப்பதில் எப்படி பேணணும், குறிப்பா நேரத்துல வல் அஸ்ர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். காலத்தின் மீது சத்தியமாக. ஒரு மூமின் நேரத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அவருடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது என்பதையும், அதனுடைய அடையாளங்களையும், அதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகள்னு பார்த்தீங்கன்னா மன இறுக்கம், மனம் அலைப்பாகிறது, நிம்மதியின்மை, உறக்கமின்மை என்ற பல விஷயங்களை இந்த இதுல நம்ம பார்க்க இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் நாம் அடுத்த அமர்வுல இதனுடைய தொடர்பை பார்ப்போம். அதே நேரத்துல எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்களோ, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல காரியங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள் தான் நம்முடைய மனதில் ஆழமாக பதியும். ஏன் ஒரு சில நடிகர்களுக்கு பின்னால் இளைஞர்கள் போகின்றார்கள், நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம். ஏன் போறான் அப்படின்னு கேட்டா, இவனால முடியாததான் அவன் செய்யறான், அவ்வளவுதான். வேற மனதத்துவ ரீதியாக சைக்காலஜிக்கலாக நீங்க பார்க்கும்போது, ஒரு படத்துல ஹீரோவாக இருக்கிறவன் ஒரு மனிதன் செய்ய முடியாத ஒன்றை செய்கின்றான். அதை பார்த்தோன்னு பிரமிப்பாக இருக்கின்றது. அதை விட 1000 மடங்கு பிரமிப்பூட்டக்கூடிய செயல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த பிரமிப்பு நம்முடைய உள்ளத்தில் பதிந்து விட்டால் நாம் கூறுவோம், அஜபல்லி அம்ரின் நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபல்லி அம்ரில் மூமின். ஆனால் இந்த விஷயங்களை பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டால் நாம் சொல்லுவோம், அஜபல்லி அம்ரின் நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்கள் நமக்கு ஆச்சரியம் அளிக்கும். அப்போதுதான் இதனுடைய வித்தியாசம் நமக்கு தெரியும். மூமின்கள் என்று சொன்னால் அவருடைய தொழுகையில் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய தூய்மையில் அவர்கள் எப்படி இருப்பார்கள், குறிப்பாக அவருடைய நேரத்திலே அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்ற விஷயங்களுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செவியேற்ற விஷயங்களை செயல்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.